அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2025. இந்த வருடத்துடைய முதல் மாதம் ஜனவரி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 4வது ராசி கடகம். கடகத்துக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய ராசியில செவ்வாய் வக்ரத்துல சஞ்சாரம் செய்வார். அதே போல 21ஆம் தேதி செவ்வாய் வக்ர பயிற்சி பண்றாரு. நம்முடைய ராசியில இருந்து நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பின்னோக்கி டிராவல் பண்றாரு. அது ஒரு முக்கியமான பயிற்சியா இருக்கு இந்த மாதத்துல. அடுத்து இந்த ஜனவரி மாதத்துல 3ஆம் இடத்துல கேது குருவுடைய பார்வையில ரொம்ப சிறப்பா இருக்காரு. 3ஆம் இடத்துல இருக்கிற கேது பல வகையில நமக்கு ஃபேவரான விஷயங்களை செய்யும். ஆகவே கேது பலம் நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததா பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல முதல் 4 நாட்கள் புதனுடைய சஞ்சாரம் இருக்கும். இந்த மாதத்துல புதன் வந்து 3 இடங்களையும் டிராவல் பண்ணுவாரு. 5, 6, 7 இந்த 3 இடத்துலயும் டிரான்சிட் ஆவார். முதல் 4 நாட்கள் 5ஆம் இடத்துல இருப்பாரு. 4ஆம் தேதியில புதன் பெயர்ச்சியாகி 6ஆம் இடத்துக்கு வருவாரு. மேலும் சூரியனோட இணைகிறாரு. கடைசியா 24ஆம் தேதி 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. ஆகவே 3 முக்கியமான இடங்களையும் புதனுடைய சஞ்சாரம் இருக்கும். புதன் வந்து நமக்கு முழு பவரா வந்துருவாரு. அதாவது 12ஆம் அதிபதி பிளஸ் வந்து 3ஆம் அதிபதி. இந்த 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. திடீர் விபரீத ராஜயோகம் நம்ம எடுத்துக்கலாம். ஆகவே புதனுடைய சஞ்சாரம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. பெருசா நெகட்டிவா இல்ல. அடுத்தது சூரியன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு. பொதுவா பார்த்தோம்னாக்கா சூரியன் 6ஆம் இடத்துல பலம் அடைகிறார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இருப்பினும் சூரியன் வந்து நமக்கு 2ஆம் அதிபதி. அவர் 6ஆம் இடத்துல இருக்கும்போது ஃபேமிலி ரீதியா ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் கொடுக்கிறாரு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இந்த மாதத்துல முதல் 14 நாட்கள் சூரியனுடைய சஞ்சாரம் 6ஆம் இடத்துல இருக்கும். கரெக்டா 14ஆம் தேதி சூரிய பயிற்சி சூரியன் இடப்பெயர்ச்சியாகி நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அடுத்தது இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது சுக்கிரன் சனி கூட்டணி வருது. சுக்கிரனும் சனியும் இணைந்து இந்த மாதத்துல ஒரு 28 நாட்கள் சஞ்சாரம் செய்றாங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு முழு சுபர். அதாவது 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி அப்படிங்கிற ரோலை சுக்கிரன் பிளே பண்ணும். அது அஷ்டமத்துல போயிட்டு சனியோட கூட்டணி வைக்குது. அது நம்ம இந்த மாதத்துல ஒரு பெரிய குற்றமா நான் பாக்குறேன். அந்த பாட்டு நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணணும். அடுத்தது பாகியத்துல ராகுடைய சஞ்சாரம். மேலும் விரயத்துல குரு பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்றாரு. இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த ஜனவரி மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா செவ்வாயுடைய சஞ்சாரம் நம்முடைய ஜென்மத்துல அப்புறம் விரயத்துல அதுவும் வக்ரத்துல இருக்கு. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 5ஆம் அதிபதி பிளஸ் வந்து ஜீவனாதிபதி. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த சிந்தனை தலை தூக்கின்னு இருக்கும். ரொம்ப யோசிப்போம். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய யோசனை ஓட்டம் இருக்கும். அலையும் சனியுடைய பார்வை ஜீவனத்துல இருக்கு. தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி தடுமாற்றம் குழப்பம் ஒரு விஷயத்தை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தயக்கம். இந்த ஒரு விஷயம்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். முக்கியமா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி பிரஷரை கொடுக்கும். அதுதான் செவ்வாயுடைய சஞ்சாரம் ஜென்மத்துல அப்படிங்கிறது நிறைய யோசனையை கொடுத்துரும். என்னை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ரொம்ப பிரஷர் ஏத்திக்காதீங்க. உங்களுக்கு அன்னைக்கு உள்ள வேலைகளை அப்படியே கரெக்டா நீங்க செஞ்சுட்டு வந்துடணும். ஒரு விஷயத்தை தள்ளி போட்டு பண்றதுலாம் இப்போ சரியான பலன்களை கொடுக்காது. அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அதே சமயத்துல இந்த ஜனவரி மாதத்துல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நிறைய உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஆனா எதை சூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள் வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த டைம் பீரியட்ல கிடைக்கிற வாய்ப்புகள் வந்து ஈக்குவலா இருக்கும். அதாவது வந்து இதுவும் பெட்டரா இருக்கும் அதுவும் பெட்டரா இருக்கும். எதை நம்ம சூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரியான குழப்பம் இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு செவ்வாய் வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து 5, 10க்குரிய ஒரு கிரகம். அது வந்து கேந்திர திரிகோணம் ஏறுறது சிறப்பு. அது யோகத்தையும் செய்யும். அதே சமயத்துல செவ்வாயுடைய தன்மையும் வெளிப்படுத்தும். ஆகவே உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கூடவே குழப்பத்தையும் சேர்த்து கொடுக்கும். ஆகவே நீங்க இந்த மாதத்துல சிந்தனை தெளிவோட உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணி நீங்க டிராவல் பண்றது சிறப்பு. நிறைய பேருக்கு இந்த உத்தியோகம் சார்ந்த வகையில தொழில் சார்ந்த வகையில மாற்றங்கள் பண்ணலாமா, சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற சிந்தனை ஓட்டம்லாம் இந்த மாதத்துல அதிகமா இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 21 நாட்கள் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. இந்த டைம் பீரியட்ல இடமாற்றம் சம்பள உயர்வு பதவி உயர்வு இந்த விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். அதுல நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். அடுத்தது 5ஆம் அதிபதி செவ்வாய் அவர் ஜென்மத்துல இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீகம் சார்ந்த விஷயம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் அதிகமான யோசனையை கொடுக்கும். இதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம ஓவரா திங்க் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை கொடுக்கும். ஆகவே இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. கவனம் செலுத்திக்கிறது நல்லது. 21ஆம் தேதிக்கு மேல இப்ப சொன்ன காரகத்துவங்கள்ல ஏதாச்சும் விரைய செலவுகள் ஏற்படலாம். ஏன்னா வந்துட்டு செவ்வாய் வந்து பின்னோக்கி விரைய ஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. ஆகவே தொழில் உத்தியோக நிமித்தமாகவோ அப்படின்னா குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பூர்வீக சொத்து பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஏதாச்சும் விரைய செலவுகள் ஏற்படலாம். அதே சமயத்துல செவ்வாய் வந்து ஜென்மத்துல இருக்கும்போது அதிகமா உணர்ச்சி வசப்படுவோம். அதிகமான கோபத்தன்மை வெளிப்படும். யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு கோவம் வந்துடும். அந்த ஒரு மனநிலையை நம்ம
கண்ட்ரோல் பண்ணி டிராவல் பண்றது நல்லது. குறிப்பா நீங்க தொழில் உத்தியோகம் செய்யற இடத்துல கோபமான மனநிலை வெளிப்படுத்தாம எல்லாரையும் அனுசரிச்சு செயல்படணும். அதே சமயத்துல 3ஆம் இடத்துல இருக்கிற கேது நம்மள எந்த விஷயத்திலையும் துவண்டு போக விடாம எவ்வளவு ஸ்ட்ரகிளான சிச்சுவேஷன் வந்தாலும் அதை நம்மள ரீஸ்டார்ட் பண்ண வச்சிரும். எவ்வளவு குழப்பங்கள் நிகழ்ந்துகிட்டு இருந்தாலும் நம்மள அப்படியே இயக்கிக்கிட்டே இருக்கும். நம்ம ஏதாச்சும் பண்ணணும், சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு தூண்டுகோலை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது 3ஆம் இடத்துல இருக்கிற கேதுவால நமக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த மாதத்துல 6ஆம் இடத்துல புதனுடைய சஞ்சாரம் திடீர் விபரீத ராஜயோகம். இது நமக்கு வந்து சிறப்பான முறையில் ஆக்டிவேட் ஆகுது. 4ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அந்த திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பால வந்து நம்ம எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பார்க்காத டைம் பீரியட்ல கிடைக்கும். ஆகவே திடீர் மாற்றம், திடீர் முன்னேற்றம், திடீர்னு பண வரவு, கடன் வாங்கி அனுகூலமான பலன்களை நம்ம அடையிறது, கடன் வாங்கி ஏதாச்சும் நல்ல விஷயம் பண்றது, நல்ல மாற்றங்கள் பண்றது, இதெல்லாமே இந்த மாதத்துல ஒரு சிறப்பான அமைப்பா இருக்கு. மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஃபேமிலி சம்பந்தமான யோசனைகள் அதிகமா இருக்கும், கவலைகள் இருக்கும். ஃபேமிலில கடன் சுமை அதிகமா இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல. முதல் 14 நாட்கள் இந்த ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய விரைய செலவுகளை நீங்க எதிர்பார்க்கலாம். அதுல கொஞ்சம் மன வருத்தமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதே போல ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம எல்லாரையும் அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது ஒன்னு ஃபேமிலிக்குள்ள ஒரு மாதிரி கலக்கத்தை ஏற்படுத்துது, அப்படின்னா ஃபேமிலில ஒரு மாதிரி பொருளாதார பிரஷரை கொடுக்குது. ஆகவே இந்த ரெண்டு விஷயத்திலையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. 14ஆம் தேதிக்கு மேல சூரியன் பாகியத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. 2ஆம் அதிபதி பாகியத்துல இருக்கிறது ஃபேமிலி சம்பந்தப்பட்ட குழப்பங்களுக்கு 14ஆம் தேதிக்கு மேல நிவர்த்தி கிடைச்சிடும். ஆகவே 14ஆம் தேதி வரைக்கும் பொறுமை வேண்டும். 14ஆம் தேதிக்கு மேல இருக்கிற குழப்பங்கள் எல்லாத்துக்கும் நிவர்த்தி கிடைச்சிடும். அடுத்து இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமா சுக்கிர பகவானும் சனி பகவானும் கூட்டணியில இருக்காங்க. இந்த கன்ஜெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு சிறப்பா என் கண்ணுக்கு படல. ஏன்னா வந்துட்டு சுக்கிரன் வந்து 4-11 அவர் அஷ்டமத்துக்கு போறது ஒரு குற்றம். ரெண்டாவது பார்த்தோம்னாக்கா சனியோட கூட்டணி வைக்கிறது இன்னொரு குற்றம். எனவே இந்த மாதத்துல பெரிய மைனஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பொருளாதாரம், மணி ப்ராப்ளம் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். பண தட்டுப்பாடு, நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க, அந்த விஷயத்தை செய்ய முடியாத அளவுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு ஒரு தடையா இருக்கலாம். ஆகவே நீங்க முன்கூட்டியே இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கிறது நல்லது. நீங்க ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, ஜனவரி மந்த்ல புது மாதம் ஏதாச்சும் நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, ஏதாச்சும் புதிய மாற்றம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கான பொருளாதாரத்தை நீங்க 1 மந்த்துக்கு பிஃபோரே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வந்துட்டு லாபாதிபதி அஷ்டமத்துக்கு போறாரு. இது வந்துட்டு விரைய செலவுகளை அதிகமா காட்டுது, தேவையில்லாத தண்ட விரை செலவுகளை காட்டுது. அப்படிலாம் பொருளாதாரம் ஏதோ ஒரு விஷயத்துல போய் முடங்குறத காட்டுது. அப்படிலாம் ஒண்ணு கடன் வாங்கி மாட்டிருப்பீங்க, அப்படின்னா கடன் கொடுத்து மாட்டிப்பீங்க. இந்த குழப்பங்கள் ஏதாச்சும் ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வு இந்த ஜனவரி மாதத்துல இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா 4ஆம் அதிபதி அஷ்டமத்துல, அதுவும் சனியோட கூட்டணி. இது வந்துட்டு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை வீக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹெல்த் வைஸா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் இந்த ஜனவரி மந்த்ல நிச்சயமா இருக்கணும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டுலயுமே கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும். அதுலயும் நமக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. நான் அஷ்டம சனி விலகல. மார்ச் மாதத்துல தான் சனி பயிற்சி. அது வரைக்கும் நம்ம கூடுதல் விழிப்புணர்வோட தான் இருக்கணும். அதுலயும் இந்த மாதம், இந்த ஜனவரி மாதம் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பா ஹெல்த் வைஸா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. 4ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது அதிகமான அலைச்சலை சொல்றது, வெளியிடங்களுக்கு அதிகமா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. மேலும் நம்முடைய மன ஆரோக்கியம், மனம் சார்ந்த விஷயம், ஆசைகள் இதெல்லாமே பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய 4ஆம் இடம் அப்படிங்கறத இன்டிமேட் பண்ணும். ஆகவே இந்த 4ஆம் இடத்து அதிபதி சனியோட போய் அஷ்டமத்தில் இருக்கிறது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன காரகத்துவங்கள் எல்லாம் வருத்தங்களை ஏற்படுத்தும். அதே போல இந்த மாதத்துல தாய் சார்ந்த விஷயம், தந்தை சார்ந்த விஷயம், இது ரெண்டுலையும் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். குறிப்பா தாயார், ஏன்னா 4ஆம் அதிபதி அஷ்டமத்துக்கு போறாரு. இது வந்து தாய் சார்ந்த வகையில சுகவீனங்களை காமிக்குது. அப்படின்னா தாயாரோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடு, குழப்பம், பிரச்சனை இதை காமிக்குது. ஆகவே தாயார் சார்ந்த விஷயம், மேலும் தாயார் வழி உறவினர்கள் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். அதே போல அஷ்டம சனினாலே டிஃபால்ட்டா எல்லா விஷயத்திலையும் நம்ம ஒரு பர்டிகுலர் கவனத்தை வச்சுதான் நம்ம செயல்படணும். எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அஷ்டம சனி சிந்தனை குழப்பத்தை கொடுக்கும், தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு மனநிலை கொடுக்கும். ஆகவே இந்த டைம் பீரியட்ல எந்த ஒரு முடிவையும் நிதானத்தோட எடுக்கிறது நல்லது. அடுத்தது பாகியத்துல இருக்கிற ராகு, இந்த தங்க அணிகலன்கள், தந்தை சார்ந்த விஷயம், இதுல ஏதாச்சும் கலக்கத்தை ஏற்படுத்தலாம். அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். லாப குரு, அது வந்துட்டு நமக்கு ஃபேவராவும் இல்ல, மைனஸாவும் இல்ல, அப்படியே ஒரு மாதிரி கலவையா பலன்களை பண்ணிட்டு போகுது. ஏன்னா வந்துட்டு குருவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி பிளஸ் வந்து பாகியாதிபதி, அவர் வந்து லாபத்துல இருக்காரு. கடன் வாங்கி ஏதாச்சும் அனுகூலமான விஷயங்களை செய்ய வைப்பாரு, கடன் வாங்கி வளர்ச்சி அடைய வைப்பாரு. அதே சமயத்துல கடன் வாங்கி மன வருத்தத்தையும் கொடுப்பாரு. இது ரெண்டையுமே சேர்த்தே கொடுப்பாரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து லாபத்துல வக்ரமா இருக்காரு. ஆல்ரெடி வாகன கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அது இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம். அடுத்தது சூரியன் புதன் இணைவு 6ஆம் இடம் பிளஸ் வந்து 7ஆம் இடம், இந்த இடங்கள்ல எல்லாம் இருக்கு. சூரியன் புதன் இணைவை பொறுத்த வரைக்கும் புதாதித்ய யோகம். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த வகையில விரை செலவுகள் இருக்கலாம். ஒரு சிலர் இந்த மாதத்துல கடன் வாங்கி கல்விக்காக விரை செலவு பண்ணுவாங்க. அதே போல கல்வி சார்ந்த வகையில முக்கியமான மாற்றங்களை செய்யறதுக்கு இந்த மாதம் ஆல்மோஸ்ட் ஃபேவர்
ஃபேவரா இருக்கு. இருப்பினும் செவ்வாயுடைய சஞ்சாரம் ஜென்மத்துல இருக்கிறதுனால கூடவே குழப்பத்தையும் சேர்த்து கொடுக்கும், ஃபேமிலி சம்பந்தமான ஒரு பிரஷரையும் சேர்த்து கொடுக்கும். எனவே மாணவ மாணவிகள் தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத பிரஷரையும் மைண்ட்ல ஏத்திக்காம படிப்பு மேல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணி நீங்க டிராவல் பண்றது சிறப்பு. அடுத்தது திருமணம் மற்றும் திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு வராரு. இது ஒரு சுபத்துவத்தை காட்டுது. குடும்பத்துல வந்துட்டு இந்த சுப விஷயம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இதெல்லாம் இந்த மாதத்துல எடுக்க ஆரம்பிப்பாங்க. சுப நிகழ்வு சார்ந்த வகையில் ஏதாச்சும் பேச்சுவார்த்தைகள் இந்த மாதத்துல ஃபேமிலிக்குள்ள அப்படியே மேலோட்டமா நடக்க ஆரம்பிக்கும். அதே சமயத்துல 7ஆம் இடத்துல சூரியன் வரும்போது இந்த திருமணம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி பிரஷரான மைண்ட் செட்டை கொடுத்துருவாரு. நிறைய பேருக்கு என்ன திருமணம் நடக்கலையேங்கிற கவலை இருக்கும். அந்த கவலை இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். மேலும் திருமணமானவர்கள் 14ஆம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கவனமா செயல்படுறது நல்லது. ஆல்ரெடியே வந்து அஷ்டம சனி வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய குழப்பங்களையும் வருத்தங்களையும் கொடுத்திருக்கும். இந்த மாதத்துல சூரியனுடைய சஞ்சாரம் 7ஆம் இடத்துல, மேலும் புதனுடைய சஞ்சாரமும் 7ஆம் இடத்துல இருக்கும். இந்த காம்பினேஷன் வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. ஆனா 2ஆம் அதிபதி 7க்கு வருது, பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கிற மாதிரியான தன்மைக்கு எடுத்துட்டு வரும். ஆனா வெப்ப கிரகம் சூரியனாக இருக்கிறதுனால கோபமான மனநிலை, வருத்தமான மனநிலை அது அப்படியே ஒரு ஓரமா உள்ளுக்குள்ள இருக்கும். எல்லாத்துலயும் ஒரு நிதானம் இருக்கிறது நல்லது. ஏன்னா அஷ்டம சனியில நம்ம என்ன பண்றோம்னு ஒரு புரிதல் இல்லாம பண்ணிடுவோம். வாழ்க்கை துணை, திருமண முயற்சி இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர் எடுத்து டிராவல் பண்றது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். ஓவராலா அந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சனி கூட்டணி எனக்கு பெரிய மைனஸா தெரியுது. அது மட்டும்தான் இந்த மாதத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டஃபா இருக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி திடீர் விபரீத ராஜயோகம், புதாதித்ய யோகம், அதே போல செவ்வாய் ஜென்மத்தில் இருக்கிறதும் தொழில், பூர்வீகம், குழந்தை, பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இது சார்ந்த வகையில நல்ல யோகத்தை பெற்றுக் கொடுக்கும். கூடவே பிரஷரையும் கொடுக்கும். ஆனா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுதான் இந்த மாதத்துல நம்ம மெயினா பார்க்கணும். முயற்சிக்கு ஏதோ சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. சோ அதுவே நமக்கு ஒரு பெரிய பிளஸ். ஓவராலா பெருசா மைனஸ் இல்ல. ஹெல்த்ல மட்டும் கேர் எடுத்துக்கோங்க, அதுவே போதுமானது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசாபுக்திகளின் அடிப்படையில மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசாபுக்தி ரொம்ப ஃபேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அதே போல தசாபுக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸா தான் இருக்கும். ஆகவே தசாபுக்தியின் அடிப்படையில தான் நீங்க கோச்சாரத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம். அதே போல கோச்சாரம் கொஞ்சம் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமா மாறுபடும். ஏன்னா ஒருத்தருடைய தசாபுக்தி ஒரு வேவ்லென்த்ல இருக்கும். ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு அவயோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரலான தசை நடக்கும், பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவையான தசை நடக்கும். இந்த காம்பினேஷன்லாம் நிறைய இருக்கு. வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க. அதே போல நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்துல 4-5 யூடியூப் சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க. ஒருத்தவங்க ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க. ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சும். உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்கோ அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலரா அதே சேனலை ஃபாலோ பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 இருந்து 4 மாதம் ஒரே சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும். ஆகவே உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அதிலேயே டிராவல் பண்ணுங்க. ஒரே நேரத்துல 4-5 சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும். இது அப்படியே எடுத்து உங்க லைஃப்ல ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான் எல்லாம் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமா அமைச்சுக்கிறது சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோல கொடுத்திருக்கேன். அதே போல சனி பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.